இது கிளிநொச்சி பேருந்து நிலையம். ஒரு மாவட்டமோ பிரதேசமோ வளர்ச்சி பெற்று வருகிறது என்றால் அதில் தூய்மையும் இணைந்தால்தான் வளர்ச்சியும் உயர்வையும் தொடும். அனைத்து வளமிக்க கிளிநொச்சி மாவட்டம் இன்று அபிவிருத்தியில் தன்னை உயர்த்தி கொண்டுள்ளது. தனிமனித உழைப்பு, வியாபாரம், விவசாயம், தொழிற்சாலை, பொழுதுபோக்கிற்காக தியேட்டர் உட்பட அபிவிருத்தி கொண்ட கிளிநொச்சியை மக்களும் இணைந்தால் அழகாக்கலாம். இந்த பேருந்து நிலையத்திலிருந்து கவனிக்கப்படல் வேண்டும். கிளிநொச்சி புதிய பேருந்து நிலையம் ஆமை வேகத்தில் உருவாகிறது என ஏளனமாக பேசப்பட்ட பேருந்து நிலையம் இன்று இருக்கும் நிலையை பாருங்கள். குப்பைகள் இடம் அமைத்தும் குப்பைகளுக்குள் ஓடுவதில்லை. இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா? பேருந்து நிலையத்துக்கானவைகளில் ஆக்கிரமிப்பு நிகழ்ந்துள்ளது என்றும் அவை யாவும் தீர்க்கப்பட்டு அங்காடிகள் வைத்திருப்போர் ஆக்கிரமித்தோர் யாராலும் இணக்கப்பாடு கண்டு கிளிநொச்சி முழுமையான வளர்ச்சியை தொட்டுவிட்டது என்ற தகவல்களை உண்மையாக்க வேண்டும். யாழ் மத்திய பேருந்து நிலையத்துக்கு ஏற்பட்ட நிலை வந்துடும் என அச்சமும் கொள்கின்றனர். இருப்பினும் அனைத்து உழைப்பு வளங்களை பெரிதாக்கும் வல்லமையும் சீராக்கும் திறனும் கொண்டது கிளிநொச்சி மாவட்டமாகும். உயர்வு கண்ட மாவட்டத்தில் தூய்மையிலும் முதன்மை பெற அவா.